ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம் உத்பவக என்பதாகும். உத்பவக பவ என்றால் பிறப்பு, அதாவது பிறவி. பவசாகரம் பிறவி பெருங்கடல். இது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். பகவான் தான் உண்மையிலேயே பிறவி இல்லாதவராக இருந்த போதிலும் மிகச்சிறந்த பிறப்புக்களை எடுக்கின்றார். உலகத்திலே அவதரிக்கின்றார். தர்மத்தையும் சாதுக்களையும் காப்பாற்றுவதற்காகவும் அதர்மிகளை அழித்து ஒழிப்பதற்காகவும் அவர் சிறந்த பிறவிகளை எடுக்கின்றார். அதுவும் தன் இச்சையினாலே எடுக்கின்றார், கர்ம வசத்தினாலே அல்ல. நம்முடைய அனைத்து ஜீவராசிகளுடைய பிறவிகளும் கர்மாவினாலே ஏற்படுகின்றன. நம்முடைய கர்ம வினை பயன்கள் நம்மை மேலும் மேலும் பிறவியிலே தள்ளுகின்றன. அப்படி பிறவி எடுப்பதற்கும் பிறவி இல்லாமல் இருப்பதற்கும் நமக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. ஏனென்றால் நாம் கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கின்றோம், கர்மத்துக்கு ஆதீனராக இருக்கின்றோம். ஆனால் பகவான் அப்படி அல்ல, தன்னிச்சையாக பிறவி எடுக்கின்றார், தான் விரும்பி பிறவி எடுக்கின்றார். அதுவும் தனக்காக அல்ல, தர்மத்தை காப்பதற்காக, சாதுக்களை காப்பாற்றி அருள்வதற்காக. மேலும் அப்படி செய்வதற்கு அசத்துக்கள், அதாவது அதர்மிகள் பெரும் இடையூறாக இருந்தால் அவர்களை அழித்து ஒழிப்பதற்காக. இப்படி தன் இச்சையினாலேயே சிறந்த பிறவிகளை எடுப்பதால் பகவானுக்கு உத்பவக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. ஓம் உத்பவாய நமக. அடுத்த திருநாமம் சுந்தரக. பகவான் பேரழகு வாய்ந்தவர், சுந்தர வடிவினர். அவருடைய அவதாரமாகிய ஸ்ரீராமரின் எந்த அங்கத்தை ஒருவர் பார்த்தாலும் அந்த அங்கத்தின் அழகிலேயே மயங்கி போய் பகவானுடைய ஸ்ரீராமனுடைய வேறு அங்கங்களை பார்க்கக்கூட மறந்து விடுவார்கள், பார்ப்பதற்கு கூட இயலாதவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று சிறப்பித்து பாடுகின்றார் கம்பர். பகவானுடைய எந்த அங்கத்தை ஒருவர் பார்க்கின்றாரோ அந்த அங்கத்திலேயே மனம் லயித்து விடுவதால் கண்களும் மனமும் அவருடைய வேறு அங்கங்களை நோக்கி செல்வதே இல்லை. அதனால் மால் கொண்ட கண்ணால் யாரே வடிவினை முடிய கண்டார். அந்த பகவானின் திருவுருவத்தை, ஸ்ரீராமனின் திருவுருவத்தை யார்தான் முழுவதுமாக கண்டார்கள் என்று சிறப்பித்து பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட சௌந்தரியத்தை உடையவர் பகவான். அதனால் அவர் சுந்தரக. ஓம் சுந்தராய நமக. சுந்தக. பொதுவாக சுந்தக என்கின்ற சொல்லுக்கு ஈரமாக இருப்பது, உலர்ந்து இல்லாமல் ஈரத்தோடு இருப்பது என்று பொருள். அப்படி ஈரத்தோடு இருக்கின்ற ஒரு பொருள் சுந்தக என்று அழைக்கப்படும். பகவான் ஈரம் மிக கொண்டு விளங்குகின்றார். இந்த இடத்திலே ஈரம் என்பது நீரினால் ஏற்படுகின்ற ஈரத்தை குறிக்கவில்லை, அவருடைய கருணையை குறிக்கின்றது. கருணையை ஈரம் என்று சொல்கின்ற வழக்கம் இருக்கின்றது, தமிழிலே கூட உண்டு. நெஞ்சிலே ஈரம் இல்லாதவன் என்றால் நெஞ்சிலே கருணையே இல்லாதவன், அன்பே இல்லாதவன் என்று பொருள். அப்படி குறிப்பாக பக்தர்கள் இடத்திலே மிக அதிக அளவிலே ஈரத்தை, கருணையை உடையவர் பகவான். அவர் கருணை கடல். எல்லோரிடமுமே அவர் கருணை கடல்தான். ஆனால் பக்தர்கள் இடத்திலே குறிப்பாக அப்படி. ஏனென்றால் அவருடைய கருணையை பெறுவதற்கு பக்தர்கள்தான் தங்களை தாங்களே தயார் செய்து கொள்கின்றார்கள், தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். பகவானுடைய பக்தர்கள் அல்லாதவர்கள் அப்படி இருப்பதில்லை. உதாரணமாக மாலை வெயில் எவ்வளவு இதமாக இருந்த போதிலும், எவ்வளவு நன்மை தரக்கூடியதாக இருந்த போதிலும், ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தால், வெளியிலேயே வரவில்லை என்றால் அந்த சூரிய ஒளி அவர் மீது எப்படி படும்? அதன் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எப்படி கிடைக்கும்? அப்படித்தான் பகவானின் கருணையும். அவர் கருணையே வடிவானவர். ஆனால் ஒரு மனிதர் அவருடைய கருணையை பெறுவதும் பெறாததும் அந்த மனிதரின் சொந்த இயல்புக்கு ஏற்ப நடக்கும். அப்படி ஈரம் ஆகிய கருணையை உடைய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சுந்தாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் ரத்ன நாபக. ரத்ன நாபக, ரத்ன நாபக என்கின்ற இரண்டு சொற்கள் அமைந்த ஒரே சொல், ஒரே திருநாமம். ரத்ன என்பது இங்கே பிரபையை, சோபையை, ஒளியை குறிக்கும். ஒளி பொருந்திய, மிகவும் அழகு பொருந்திய நாபியை, நாபி என்பது கொப்புள் அல்லது தொப்புள் என்று சொல்லுவோமே, அதை உடையவர் பகவான். ஒளியும் அழகும் பொருந்திய நாபியை உடையவர் பகவான். அதனால் அவர் ரத்ன நாபக. அந்த நாபியிலே இருந்து, தாமரை மலரிலே இருந்து தோன்றிய பிரம்மாதான் அனைத்து உலகங்களையும் படைத்தருள்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது பகவானுடைய நாபி. ஓம் ரத்னநாபாய நமக. சுலோச்சனக.
லோச்சனம் என்றால் கண். பேரழகு வாய்ந்த அழகிய கண்களை உடையவர் பகவான். அதனால் அவர் சுலோச்சனக. இந்த திருநாமத்தை பொறுத்தவரையிலே லோச்சன என்கின்ற சொல்லுக்கு கண் என்கின்ற ஒரு பொருளை தாண்டி ஞானம் என்றும் பொருள் கொள்ளப்படுகின்றது. ஆகச்சிறந்த ஞானத்தை உடையவர் பகவான். அதனால் அவர் சுலோச்சனக என்றும் கூறப்படுகின்றது. ஓம் சுலோச்சனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.